டாஸ்மாகில் கடந்த ஆண்டை விட சுமார் 8,048 கோடி ரூபாய் அதிக வருவாய். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். தென்காசியில் குஜராத் இளம்பெண் கடத்தப்பட்ட வழக்கில் கிருத்திகாவின் பெற்றோர் மீண்டும் முன்ஜாமீன் மனு தாக்கல். கிருத்திகாவின் பெற்றோர் உறவினர்கள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. முல்லை பெரியாறு அணையை கட்டிய பெண் குயின் பிறந்தநாள் விழா. மாட்டு வண்டி பந்தயம், புறா பந்தயம் நடத்தி வைகை பாசன விவசாயிகள் உற்சாகம். போரூர் ஏரியில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு. பொதுப்பணித்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி மனு. கிருத்திகாவை ஆவண கொலை செய்ய குஜராத் அழைத்து சென்றீர்களா? இரண்டாம் கணவர் இங்கு இருக்கும் பட்சத்தில் கிருத்திகாவை ஏன் அழைத்து வரவில்லை என நீதிபதிகள் கேள்வி. தமிழ்நாட்டில் பேரிடர் குறித்து முன்னெச்சரிக்கை தகவல்களை அறிந்திட புதிய செயலி உருவாக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. நிலம் சார்ந்த ஆவணங்களை அலுவலகங்களுக்கு போகாமலேயே செயலி மூலம் தெரிந்து கொள்ள வசதி. வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான பதிலுரையில் அமைச்சர் அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மனித குலத்திற்கு ஒரு அவமான சின்னம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தமிழ் புத்தாண்டு ரம்ஜான் பண்டிகைகளை முன்னிட்டு 500 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டம். சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டம் என தகவல். தமிழ்நாட்டில் சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களை ஆன்லைனில் விற்பனை செய்ய திட்டம். சிறை அங்காடிகள் வாயிலாக 5.23 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் விற்பனை. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் 20-21 தேதிகளில் இறுதி விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தற்போது இடைக்கால உத்தரவு ஏதும் பிறப்பிக்கவில்லை. தேவைப்பட்டால் 24ஆம் தேதியும் இறுதி விசாரணை நடத்தப்படும். OPS தரப்பு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் 100 பேருக்கு பரிசோதனை செய்தால் 7 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று. ஒரு வார காலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து சுகாதாரத்துறை தகவல். சேலம் மாவட்டத்தில் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா. 3 காவல்துறை அதிகாரிகள் பாதிப்பு. விருத்தாச்சலத்தில் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. போக்சோவில் திமுக கவுன்சிலர் கைது, கட்சியிலிருந்து நீக்கம். போக்சோவில் கைதான நபருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை. திண்டுக்கல் மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கோவையில் பாஜக மாநில நிர்வாகி செல்வகுமார் கைது. சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டதாக வழக்கு பதிவு. சென்னையை அடுத்த தாழம்பூரில் கள்ள நோட்டுகளை அச்சடிக்கும் கும்பல் கைது. கள்ள நோட்டு அச்சடிக்கும் இயந்திரம், கள்ள நோட்டுகள் பறிமுதல். தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வெயில் கொளுத்தும், வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக உயர்வடையும் என வானிலை மையம் எச்சரிக்கை. பீகார் மாநிலம் பாட்னா விமான நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம், RJD கூட்டணி உறுதி. டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மல்லிகார்ஜுன கார்கே, நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் கூட்டாக அறிவிப்பு. இன்று நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். சென்னை சேப்பாக்கத்தில் IPL கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதையொட்டி மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்பாடு. ஹாட்ரிக் வெற்றி பெறுமா சென்னை சூப்பர் கிங்ஸ்? ராஜஸ்தான் அணியுடன்
சேப்பாக்கம் மைதானத்தில் பல பரீட்சை.